நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை நிறுவி ஆட்சி கட்டிலே அமைத்தினார்கள். உழைப்பின் மூலம் 3 முறை ஆட்சி கட்டிலே அமைத்தினார்கள். மாண்புமிகு இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு சிறப்பான ஆட்சியை, சாதனை மிகுந்த ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அவர்கள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முதலமைச்சராக அந்த வழியில் தான் நானும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்தில் 2 முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் நியமித்தார்கள். அப்பொழுதும் இப்பொழுதும் சரி கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, அம்மாவுடைய எண்ணங்களுக்கு குண்டுமணி அளவுடன் நான் குறையாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதற்கு பாஜக தான் உங்களை இதற்கு உங்களுடைய கருத்து எப்ப சொல்ல போறீங்க? கட்சிகளை பத்தி 10% உண்மைகள் சொல்லிருக்கீங்க. இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கலாம் சொல்லிருக்கீங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகங்கள் இருப்பதாகவும், அதே போன்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கும் அவருக்கு என்ன நடந்தது வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற மாதிரியான கோரிக்கைகள் முன்வைத்திருக்காரு. இது கூட 75 நாட்கள் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருந்த முதல்வரை பார்த்தீர்களா? மருத்துவமனையில் நடந்தது என்ன? பதில் அவர் சொல்லட்டுமா? மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிடையே அவருடைய எதிர்நிலை இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்சநீதிமன்றத்துடைய தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷன் விசாரணை செய்து நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் சமீபத்தில் அப்போலோ டாக்டர்கள் போயிட்டு நிர்பந்த கால பண்ணப்பட்டிருக்காங்க. விசாரணை முழுவதும் விசாரணை அமைச்சிருக்கீங்களா? அரசு அமைச்சிருக்காங்க. அமைக்கப்படும். கவர்னர் எப்ப சந்திக்க போறீங்க? கவர்னர் எப்ப சந்திக்க போறீங்க? நீங்க பதவிக்காக தான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வெளியே வைக்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய
அது மாதிரியான ஒரு நிகழ்வு எப்பொழுதும் நடக்காது. அதிமுகவுடைய சட்டத்திட்டத்தின்படி பொதுச் செயலாளர் தற்காலிகமா அமைக்கப்பட முடியாது. ஆனால் அதற்கான தீர்மானத்தை நீங்கள் தான் நிறைவேற்றி கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் என்ன நடந்தது அடிப்படை உறுப்பினர்கள் அவங்க அமைதியாக சொல்லுங்க. கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டு உடனடியாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கூடி அவர்கள் தற்காலிகமாக ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து கூடிய விரைவில் நிரந்தர பொதுச் செயலாளருக்குரிய தேர்தலை முறைப்படி நடத்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்க வேண்டியதுதான் சட்டம். சட்டமன்றத்தில் உறுதியாக என்னுடைய பலம் தெரியும். அதிகாரம் இல்லை. முதலமைச்சர் பதவி வெறியோட சசிகலா எல்லா திட்டங்களும் செயல்படுறாங்களா? முதலமைச்சர் பதவி வெறியோட தான் சசிகலா எல்லா திட்டங்களும் செயல்படுத்துறாங்களா? அவரிடமே கேட்டு பாருங்க. நீங்களே சொல்றீங்க. இன்னைக்கு அறிக்கை பாரத்தில் நேரத்தை அறிவிட்டேன். அம்மாவுடைய நினைவிடத்தை போய் பாரத்தில் அறிவிட்டேன் நேரத்தை. பொதுமக்களை சந்திப்பீங்களா? உறுதியாக சந்திப்போம். பொதுமக்களை வீதி வீதியாக கிராம கிராமமாக மாவட்டங்கள் வாரியாக உறுதியாக நான் சந்திப்பேன். யார் வந்தாலும் அவர்களெல்லாம் மரியாதைக்குரியவர். மாண்புமிகு அம்மாவுடைய அண்ணன் பிள்ளைகள், அவருக்கு உரிய மரியாதை நான் எப்பொழுதும் அளித்திருக்கின்றேன். எப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதுமே. நீங்க தீபாவளி அழைப்பு விடுக்கிறீங்களா? நீங்க தீபாவளி அழைப்பு விடுக்கிறீங்களா? என்ன செயல்பட உறுதியாக ஆளுநர் எந்த ஒரு ஆளுநராக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் அவர் செய்து வருவார். அதில் எந்த மாற்றத்திற்கும் இடமில்லை. சார், பிரதமர் மோடி மத்திய அரசு ஆதரவா இருக்காங்க. மத்திய அரசு உங்களோட செயல்பாடு ஆதரவா இருக்காங்களா? ஏற்கனவே இதைதான் டாக்டர் புரட்சி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கொள்கையை பற்றி சொல்லியிருக்கிறார். மத்தியில் யாராண்டாலும் தமிழக மக்களுடைய பொருளாதார உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவது அதை எதிர்ப்புற குரல் கொடுப்போம். எங்களை ஆதரித்தால் நாங்களும் மத்திய அரசு உங்களுக்கு ஆதரவா இருக்காங்களா? மத்திய அரசு ஓபிஎஸ் ஆதரவா இருக்காங்களா? ஓபிஎஸ் தனிப்பட்ட முறைக்கு உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த போராட்டத்தில் நீங்க வெற்றி பெறுவீங்க நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? உறுதியாக நாங்கள் மக்கள் சக்தி சசிகலா அவசர அவசரமாக உணவகம் பொறுத்தவர்கள் என்ன காரணம் சார்? அவசர
சசிகலா அம்மா மறைவுக்கு பின்னாடி தொடக்கத்தில் எதிர்த்திருந்தா இந்த அளவுக்கு நிலைமை ஆயிருக்குமா? சசிகலா தான் அம்மா இருந்த தொடக்கத்துல நீங்க எதிர்த்திருந்தா இந்த அளவுக்கு நிலைமை ஆயிருக்குமா? அப்ப சசிகலா கட்சியை சுயலாபத்துக்காக வழிநடத்துறாங்களா? இல்ல நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னோம் முக்கியமான உண்மை சம்பவங்கள் இன்னும் சொல்லாம நீங்க தொண்டர்களுக்கு தெரியாது, தொண்டர்கள் அறிவார்கள். அதனால்தான் இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றம் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் இவ்வளவு நாள் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுனால தான் தொண்டர்கள் அதுக்கப்புறம் 2 நாளா யாரு அவங்க சசிகலாவை எலிவேட் பண்ணி இப்போதைக்கு யாரு சார் ஆலோசனைகளை In the evening, Tamil Nadu people is closing the chapter of Satyala. அதாவது ரெண்டு மணி நேரம் பல்வேறு காரியங்கள் தலைகளை கூட்டம்
பணம் ஆட்சியின் மூலமாக பெறுவது நேற்றைய சொன்னேன். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சொன்னார், நிறுவனத்தை நடத்தி கொண்டு உலகத்தின் பொதுச்செயலாளராக இருக்கலாமா? சொந்தன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். பொதுச் செயலாளருக்கு 17,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு அவரோடு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு திடுக்கிடும் செய்தியை அவருடைய சொந்தத்தில் நலத்தினை பற்றி சிவக்குமார் இன்று இந்தியா டுடே டிவியில் வருகிறது என்று நேற்று இரவு 8 மணிக்கு ராஜீவ் தேசாய் அதை வெளியிட்டிருக்கின்றார். அவர் ஒரு தவறான மருந்தை மருந்தை கொடுத்த காரணத்தினால்தான் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களை நாம் இழந்திருக்கின்றோம் என்ற செய்தி இன்று மாலைக்குள் தமிழ்நாடு முழுவதும் வெளிவர இருக்கிறது. இந்தியா டுடே PH பாண்டியன் சொல்லவில்லை. நேற்று இரவு 2 மணிக்கு ராஜீவ் தேசாய் சர்தேசாய் ராஜீவ் சர்தேசாய் யார் தூண்டுதனால அந்த தவறான மருந்து கொடுத்தார் சிவகுமார்? அது இன்னைக்கு ஈவினிங் பாருங்க. நான் இன்னும் சொல்லுகிறேன், இதோடு விட போறதில்லை. இவர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டால் விட்டு விடுவேன், இல்லாவிட்டால் ஒவ்வொருவரும் பதவியில் இருந்து விட்டு எனக்கு தெரியாது. ராஜீவ் இந்தியா டுடேயில் கேளுங்கள். இவர்கள் இங்கே இன்னும் மென்மேலும் தமிழகத்தை துன்புறுத்தி கொண்டிருந்தால் மென்மேலும் இல்ல என்னவென்றால் ஒதுங்கி விட்டால் என்றால் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பன்னீர்செல்வத்தையும் தொந்தரவு செய்யக்கூடாது, MLA-களையும் தொந்தரவு செய்யக்கூடாது, நாட்டு மக்களையும் நல்லாட்சி அமைவதை தடுக்க கூடாது. இதை தடுத்தால் நான் தான் FIR போட போறேன். நான் தான் முதல் தகவல் அறிக்கையே கொடுக்க போகின்றேன். அது இரண்டாவது வருவோம். முதலில் இவர்களை எச்சரிக்கின்றேன், இந்த கூட்டத்தை எச்சரிக்கின்றேன். நம்முடைய ஒரு பெரிய 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்து 20 ஆண்டு காலம் MLA-ஆக இருந்து நாட்டு மக்களோடு இருந்த பன்னீர்செல்வத்துக்கு இந்த நிலை என்று பெறுவது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நிறுவனத்தை நடத்தி கொண்டு உலகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கலாமா? சொந்தன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். பொதுச் செயலாளருக்கு 17,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு அவரோடு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு திடுக்கிடும் செய்தியை அவருடைய சொந்தத்தில் நலத்தினை பற்றி சிவக்குமார் இன்று இந்தியா டுடே டிவியில் வருகிறது என்று நேற்று இரவு 8 மணிக்கு ராஜீவ் தேசாய் அதை வெளியிட்டிருக்கின்றார். அவர் ஒரு தவறான மருந்தை மருந்தை கொடுத்த காரணத்தினால்தான் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களை நாம் இழந்திருக்கின்றோம் என்ற செய்தி இன்று மாலைக்குள் தமிழ்நாடு முழுவதும் வெளிவர இருக்கிறது. இந்தியா டுடே PH பாண்டியன் சொல்லவில்லை. நேற்று இரவு 2 மணிக்கு ராஜீவ் தேசாய் சர்தேசாய் ராஜீவ் சர்தேசாய் யார் தூண்டுதனால அந்த தவறான மருந்து கொடுத்தார் சிவகுமார்? அது இன்னைக்கு ஈவினிங் பாருங்க. நான் இன்னும் சொல்லுகிறேன், இதோடு விட போறதில்லை. இவர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டால் விட்டு விடுவேன், இல்லாவிட்டால் ஒவ்வொருவரும் பதவியில் இருந்து விட்டு எனக்கு தெரியாது. ராஜீவ் இந்தியா டுடேயில் கேளுங்கள். இவர்கள் இங்கே இன்னும் மென்மேலும் தமிழகத்தை துன்புறுத்தி கொண்டிருந்தால் மென்மேலும் இல்ல என்னவென்றால் ஒதுங்கி விட்டால் என்றால் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பன்னீர்செல்வத்தையும் தொந்தரவு செய்யக்கூடாது, MLA-களையும் தொந்தரவு செய்யக்கூடாது, நாட்டு மக்களையும் நல்லாட்சி அமைவதை தடுக்க கூடாது. இதை தடுத்தால்
நான் தான் எஃப்ஐஆரே போட போறேன். நான் தான் முதல் தகவல் அறிக்கையே கொடுக்க போகின்றேன். அது இரண்டாவது வருவோம். முதலில் இவர்களை எச்சரிக்கின்றேன், இந்த கூட்டத்தை எச்சரிக்கின்றேன். நம்முடைய ஒரு பெரிய 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்து 20 ஆண்டு காலம் எம்எல்ஏ இருந்து நாட்டு மக்களோடு இருந்த பன்னீர்செல்வத்துக்கு இந்த நிலை என்றவுடன் நான் இங்கே ஓடி வந்தேன். நீங்க கேள்வி கேட்காத, நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் பதவியேற்று அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு வருகின்றார். நான் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு தனியாக ஒரு இடத்தில் அழைத்துக் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில், நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் அமர்கின்ற இடம் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த இடம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்த இடம், ஓபி ராமசாமி ரெட்டியார் அமர்ந்த இடம், பிரகாசம் அமர்ந்த இடம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த இடம், பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று 2 கையையும் நான் பற்றி கொண்டு ஆஸ்பத்திரியில் 2 கையையும் பற்றி கொண்டு, நீங்கள் தைரியமாக இருங்கள், எதற்கும் கவலைப்படாதீர்கள், ஏதாவது வேண்டுமென்றால் நான் இருக்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னேன். டிசம்பர் 5ஆம் தேதி இரவு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவர் பதவியேற்றவுடன் அதை சொன்னேன். கேள்வி எல்லாம் வேண்டாம், கேள்வி எல்லாம் நீங்க, நான் இப்ப திருட்டு கூட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அது செல்லாது, அது செல்லாது. அது ஆளுநர் அதற்கு நடவடிக்கை எடுப்பார். இவரை பத்திரிகையாளர் நண்பர்களே, இவரை ஜல்லிக்கட்டை வெற்றி கண்ட நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். அவருக்காக நாம் என்ன வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம். பதவி இல்லாம எடுக்க முடியாது. நாங்க அவளே எடுக்க போறோமே, நாங்க அவளே எடுக்க போறோமே, பதவி எல்லாம் எடுக்க முடியாது. அதை கடுமையான உழைப்பின் மூலம் 3 முறை ஆட்சிக்கு எந்த நிலையிலும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் கட்சிக்கு எந்த நிலையிலும் பன்னீர்செல்வம் துரோகம் செய்தான் என்ற பெயர் என்னிடம் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. இப்பொழுது மட்டும் அவர்கள் புதிதாக ஒரு பிரச்சனையை இங்கே பத்திரிகை வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காலம்தான் உரிய பதிலை தரும். சட்டமன்றம் கூடியவன் அங்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக நிரூபிப்பார்கள். ராஜினாமை திரும்ப பெறக்கூடிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டால் உறுதியாக திரும்ப பெறுவேன். மாண்புமிகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை நிறுவி அதை கடுமையான உழைப்பின் மூலம் 3 முறை ஆட்சிக்கு அமர்த்தினார்கள். மாண்புமிகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு சிறப்பான ஆட்சியை, சாதனை மிகுந்த ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அவர்கள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முதலமைச்சராக சிறப்பாக ஆட்சி நடத்தினார்கள். அந்த வழியில் தான் நானும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்தில் 2 முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் நியமித்தார்கள். அப்பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, அம்மாவுடைய எண்ணங்களுக்கு சிறு குண்டுமணி அளவுடன் நான் குறையாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள்
இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிலே அவருடைய எதிரிலே இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை మొత్తానికి సెల్వం మాటలు చూసినట్లయితే శశికళకు ఒక సవాల్ విసురుతున్నట్లుగా ఆయన వ్యాఖ్యలున్నాయి. పార్టీ కోసం తాను ప్రాణ త్యాగానికైనా సిద్దమని, తాను పార్టీకి ఎన్నడూ ద్రోహం చేయలేదని, తన మీద అనవసరమైన ఆరోపణలు చేస్తున్నారని, ఏదైతే అమ్మ తన మీద బాధ్యతను పెట్టిందో పార్టీని కాపాడుకునే బాధ్యత తాను నిర్వర్తించి తీరుతానని, బల నిరూపణ చేసుకోవాల్సింది బయట కాదు అసెంబ్లీలో శాసనసభ అంటూ పెడితే తాను ఖచ్చితంగా మెజారిటీ చూపించి తానే గవర్నమెంట్ ని నడిపిస్తాను అని చెప్పి ధీమా వ్యక్తం చేస్తూ మాట్లాడారు.